தெரியுதா? லைவ் டெஸ்ட் போட்டாச்சு. லைவ் டெஸ்ட் போட்ட பேராஜபிள் ஆர்சினே வருது. நான் இந்த ஆர்சியை மட்டும் எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு பார்க்க வரவே மாட்டேன். இதுதான் ஆக்சுவலா 1 minute ஆக்சுவலா முடிஞ்சிச்சு. இதுதானே வேற எதுமாங்க? அதேதான். கஷ்டமா இருந்துச்சு அது. அப்படியா? இப்ப பாப்போம், தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். PQRST இருக்கு, U ஃபிக்ஸடு. சரியா? கம்பெனிஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் நான் எப்படி போட்டேங்கிறது அப்படியே சொல்றேன். சரியா? ஏன்னா நான் 6 வரும்போது அது இதுன்னு ஜோடி சேர்த்துட்டேன், எஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டேன். அவ்வளவுதானே? கம்பெனிஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் ஏமாத்திட்டு நினைச்சிடக்கூடாது. இல்ல நான் முன்னாடி டெஸ்ட் போட்டுட்டேன்ட்டு. கிரியேட்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் டூ குட் சென்டிமெண்ட். போதும், எனக்கு இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். திஸ் டூ குட் சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் வராது. ஓகே, இதுக்கு முன்னாடி திஸ் டூ குட் சென்டிமெண்ட் வரும். ஏதோ டூ குட், ஏதோ ஒரு சென்டிமெண்ட், ஏதோ நல்லது பண்றது. மெனி உமன் உங்களுக்கு க்ளூ பாத்துக்கிடுங்க. சென்டிமெண்ட் உமன் க்ளூ கிடையாது, சும்மா சொன்னேன். மெனி உமன் ஹூ ஹேவ் பீன் சோல்ட் ஆன். இவங்கள்ட்ட போயிட்டு இவங்க ஐடியாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஐடியா ஆஃப் ஃபெமினிசம் ஹேவ் இன்டர்னலைஸ்ட். உள்ளுக்குள்ளேயே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளுக்கு அநியாயம் நடக்குது, நமக்கு இன்செக்யூர், என்னைக்குனாலும் பிரச்சனை வரும், அண்ட் கண்டினியூ டு பை தீஸ் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு மேல உங்களுக்கு க்ளூ வேணுமாங்க? அண்டர் த மிஸ்டேக்கன் பிலீஃப், தப்பான பிலீஃப், தட் தே ஆர், அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்றாங்களாம். கலட்டுறதுக்கு, எதை கலட்டுறதுக்கு? டு டிஸ்மேண்டில் திஸ் ஹைரார்கி. பாருங்க, ஃபெமினிசம் பொறுத்த வரைக்கும் பேட்ரியார்கியை கலட்டுறதுக்கு அவங்களுடைய இதை பண்றாங்க. டூ குட் ஃபெமினிஸ்டுங்க, இவங்க எல்லாரும் ஃபெமினிஸ்ட். பேட்ரியார்கியை கலட்டுறாங்க. அப்ப அவங்க மைண்ட்ல இது எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு நல்லது பண்றோம் தானே இருக்கும். அதுதான் நான் என்ன பண்றேன், டூ குட் சென்டிமெண்ட், பிலீஃப், நம்பிக்கை. என்ன பண்றேன்னு புரிஞ்சுச்சா? டூ குட் சென்டிமெண்ட் கிட்ட விமன் வந்துட்டு இந்தந்த ப்ராடக்ட வராங்க, தப்பான பிலீஃப். அதை தான் இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. தப்பான பிலீஃப் என்னது? அவங்களுடைய பார்ட்டை அவங்க பண்றாங்க. டூயிங் தேர் பிட். பாருங்க, இதுல எத்தனை ஒக்கேப் இருக்குன்றத நான் சொல்றேன், தெரியணும் தெளிவா. சரியா? சோல்ட் ஆன் வாய்ப்பே கிடையாது. இது சோல்டு ஆன் தி ஐடியா அப்படி வாசிப்பாங்க. நம்ம ஹூ ஹேவ் பீன் சோல்ட் ஆன் தி ஐடியா. சோல்ட் ஆன் தி ஐடியான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு விஷயம் தப்பா கரெக்டா எதுவுமே தெரியாம அக்செப்ட் பண்றதுதான் சோல்ட் ஆன். சோல்ட் ஆன் தி ஐடியா ஆஃப் ஃபெமினிசம் ஹேவ். எழுதுங்க. ரேசல் பாபு ஒரு டெஸ்ட் வருது, அங்க என்ன தேவைப்படும்? எழுது. இடியமுக்கு ஒரு 100, ரேசல் பாபு ஒரு 100. நாளைக்கு இடியம்ஸ் டெஸ்ட். இருக்கிற எல்லா இடியமும் படிச்சுட்டு வந்திருக்கும். ஆனா அதுல இருந்து வராது. அதானே உள்ளுக்குள்ளே இன்டர்னலைஸ் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க. அநியாயம் நடந்துட்டு நம்மளுக்கு என்னைக்குனாலும் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு, அதனால இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க. என்ன தப்பான நம்பிக்கைன்னா, பேட்ரியார்கியை கலட்டுறதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க மைண்ட்ல இது ஒரு டூ குட். கரெக்ட்னு சொன்னேன், நான் போடும்போது கரெக்ட்னு சொன்னேன்னா, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், பேராசிட்டமால் போடுவோம், போட்டுக்கிட்டே போங்க, கரெக்ட் ஆனா ஓகே. அது கரெக்ட்னு சொல்லவே இல்லை, போட்டுக்கிட்டே போங்க, வரதானே செய்யும், வராமையா இருக்கும், வரதானே செய்யும். அப்ப நான் எப்படி போடுறேன்? கியூக்கு அப்புறம் ரைட். அடுத்தது, what many fail to realize is that they are being taken advantage of. இவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த வார்த்தை இருக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, ப்ராஃபிட் ஆக்குறதுக்கு. அப்ப இவங்க எதை புரிஞ்சுக்கிறல, வாட் மெனி ஃபெயில் டு ரியலைஸ் இஸ் தட் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. much like when food chains and corporations marketed fast food and processed food as a ஃபுட் செயின்ஸும் கார்பரேஷன்ஸும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ப்ராசஸ் ஃபுட்டையும் எப்படி மார்க்கெட் பண்றாங்க? உங்களை விடுவிக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ். எதுல? வீட்டிலே நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கல்ல,
நீங்க ஏதாவது முக்கியமா என்னத்தையாவது பண்ணுங்க, கிச்சன்லயே இருந்து கஷ்டப்படாதீங்க. பெண்களுக்கு சொல்றாங்க, கிச்சன்ல இருந்து கஷ்டப்படாதீங்க, நாங்க ஃபாஸ்ட் ஃபுட் தரோம், ப்ராசஸ்ட் ஃபுட் தரோம், நீங்க கிச்சன்ல இருந்து வெளியே வாங்க, பெண் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வாங்கன்னு ஒரு மார்க்கெட்டிங்கும் போட்டுட்டாங்க. இது எங்க வரும்? வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது எங்கெங்க வரும், இது எங்க வரும் இருக்குல்ல, ப்ராஃபிட்டா மாத்தி டர்னிங் எம்பவர்மெண்ட் இன்டு அ பிசினஸ் மாடல். இது எப்படி பண்றாங்கன்னு இது. இது வாசிக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், கியூக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ஆர். பாருங்க, இது வாசிச்சு முடிச்சோடனே கியூக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ஆர் தான் சொல்லி இருப்பேன். அடுத்தது இன்னும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்த மாதிரி நமக்கு அதை தெரியல, அரேஞ்ச் பண்ணியாச்சு. எஸ், as is often the case, அடிக்கடி கேஸ் இப்படிதான் இருக்கு. where there is a demand, an industry quickly rises to supply it and create more of it. ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு சப்ளை கொடுக்கும், அதிகமாகவும் கொடுக்கும். அண்ட் ஃபெமினிசம் எக்ஸெப்ஷன் கிடையாது. அடுத்த லைன் என்ன வரப்போகுது, ஏன் எக்ஸெப்ஷன் கிடையாது, எத்தனாவதா வரும் அப்போ, இதுதான் ஃபர்ஸ்டா வரும். ஏன்னா இங்கதான் என்ன இருக்கு, ஃபெமினிசம் இருக்கு. ஃபெமினிசம் எக்ஸெப்ஷன் கிடையாது. எப்படி எக்ஸெப்ஷன் கிடையாது, கியூ வந்துருச்சா, எஸ் கியூ பி ஆர். அடுத்தது a wide range of products from mugs, t-shirts emblazoned with feminist slogans to movies, books and even music artists whose entire image takes advantage of, makes use of, on the wish fulfillment of women influenced by feminist ideals are marketed under the banner of employment. These products ஒரு கதையை நான் பார்த்தேன். these products எங்க இருக்கு, கியூல இருக்கா? அப்ப நான் இது எங்க போடணும், முன்னாடியே அப்புறமாங்க, கியூக்கு முன்னாடி. அவ்வளவுதான். வாஷ் முடிச்சோடனே வந்துட்டு முடிச்ச உடனே நான் என்ன பண்ணணும், ஒரு தடவை செக் பண்ணிடணும். சரியா? ஆறுக்கு அப்புறம் எனக்கு தெளிவா என்ன வரணும் அப்படின்னா யூ வரணும். நான் இதான் செக் பண்ண, நான் போட்டு முடிச்சுட்டேன், யூ வரும். என்னது, திஸ் லெட் டு a cultural shift that redefined cooking as outdated. குக்கிங் கதை எங்க வருது, குக்கிங் கதை எங்க வருது, ஆறு. அப்ப ஆறுக்கு அப்புறம் தான் யூ. கண்டிப்பா ஃபிஃப்த் சென்டென்ஸ் எனக்கு கரெக்ட் போட்டேனா, ரைட்ஸ், ஓகே. அடுத்து திருப்பி செக் பண்றேன். டிமாண்ட் இருந்தா இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ணும், ஃபெமினிசம் வந்துட்டு என்ன கிடையாது, கிடையாது, ரைட், ஓகே. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா, எஸ்ஸுக்கு அப்புறம் நான் வந்துட்டு டி ஃபர்ஸ்ட் போடல, எஸ்ஸுக்கு அப்புறம் எது போட்டேன், கியூ தான் போட்டேன். கரெக்டா? டி எப்படி உள்ள சொருகி விட்டேன் அப்படின்னா, கீழே தான் என்ன இருக்குன்னா இந்த அறிவு பாருங்க, இதுவே எனக்கு க்ளூ. வைட் அரே ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது என்ன இருக்குதுன்னா தீஸ் ப்ராடக்ட்ஸ். எஸ் போட்டுட்டேன், எஸ்ஸுக்கு அப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ஃபெமினிஸ்ட் ஐடியல்ஸ். இந்த ஃபெமினிசம் கதை தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. கரெக்டா? எஸ்ஸுக்கு அப்புறம் கியூ போட்டுட்டு நடுவுல டீயை சொருகி விட்டுட்டேன். கியூக்கு அப்புறம் என்ன பண்ண, கியூக்கு அப்புறம் எதையும் கனெக்ட் பண்ண, டூயிங் தேர் பிட்டை தான் டூ குட் கனெக்ட் பண்ணி விட்டேனா. அப்புறம் கியூக்கு அப்புறம் பி. அதுக்கப்புறம் இவனுங்க இப்படிலாம் எம்பவர்மெண்ட் என்ன மாத்துறானுங்க, பிசினஸ் மாடல மாத்துறாங்கன்னு சொல்றாங்களா, அதை தான் இங்க சொல்றாங்க. ஹோம் குக் ஃபுட்டு லாக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க இதெல்லாம் கொண்டு வரோம். விமனை என்ன கன்வின்ஸ் பண்றாங்கன்னா, தேவர் நீங்க ரொம்ப முக்கியம், கிச்சன்லயே உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. பேசிக்கா இந்த கதை தான் என்னது அப்படின்னா எம்பவர்மெண்ட். அவங்கள அடிப்படையிலே போடக்கூடாது, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்க வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிட்டை இவங்க மார்க்கெட்டிங்க்கு யூஸ். அப்ப எனக்கு எதுல இருந்து எது ஃப்ளோ ஆயிரும்னா, பில இருந்து ஆர் ஃப்ளோ ஆயிரும். கடைசியா ஆர்ல இருந்து யூ. கிச்சன் கதை எங்கதான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்கு. இதுவா ப்ரோ? as it is often the case. Yeah, as is எங்க படிச்சிருக்கோமா, as is எங்க படிச்சிருக்கோமா, படிச்சது இல்லையா? as if வேறங்க, as is படிச்சது இல்லையா?
என்ன அர்த்தம்? அதான் எக்ஸாம் கிளியர் பண்ணா எதோட கிளியர் பண்ணா ஆஸ்ங்கிறது இன்வர்ஷன்ல படிச்சிருக்கோமா படிக்கலையா? படிச்சிருக்கோம் தானே? அதே மாதிரி தான் இங்க யூஸ் ஆகுது, இன்வர்ஷன்ல யூஸ் ஆகுது. கேஸா இருக்கிறது போல எப்பவுமே வழக்கமா கேஸா இருக்கிறது போல என்னது இங்கிட்ட ஒண்ணு சொல்றாங்களா, அதுதான் எப்பவுமே கேஸா இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு கேஸ் சொல்றாங்களாங்க, என்ன கேஸ் சொல்றாங்க? டிமாண்ட் இருந்துச்சுன்னா எப்பவுமே சப்ளை இருக்குங்காங்களா, அதுதான் எப்பவுமே கேஸ். அதுக்கு எது எக்ஸெப்ஷன் கிடையாது? ஃபெமினிசம் எக்ஸெப்ஷன். ஃபெமினிசம் எக்ஸெப்ஷன் கிடையாதுங்கிறத டிமாண்ட் சப்ளை இருக்குல்ல, இங்க எங்க டிமாண்ட் சப்ளை இருக்கு? டிமாண்ட் சப்ளை எங்க இருக்கு? டிமாண்ட் சப்ளை எங்க இருக்கு? வார்த்தையை தான் தேடுவானுங்க நம்ம ஆட்கள், வார்த்தையை மட்டும் தான் தேடுவானுங்க, கான்செப்டை தேட மாட்டாங்க. வார்த்தையை தேடினா ஒண்ணும் கிடைக்கும். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கா? எஸ்சிடி வேற எம்பவர்மெண்ட் எங்க இருக்கு? இது ரெண்டு எம்பவர்மெண்ட்டையும் சேர்க்கவே கூடாது, வார்த்தையை சேர்த்துருவானுங்க. அண்டர் த பேனர் ஆஃப் எம்பவர்மெண்ட், எம்பவர்மெண்ட்ங்கிற பேர்ல இவங்க இதெல்லாம் பண்றாங்க. இதை நம்பி இவங்கெல்லாம் வாங்கி அவங்களுடைய பிட்ட பண்றாங்க. இந்த ரெண்டு எம்பவர்மெண்ட் சேர்த்தனா எம்பவர்மெண்ட்டையும் இதையும் ரெண்டு வார்த்தைகளை சும்மா சேர்த்துடலாமா? சேர்க்க கூடாது. என்ன பண்ணணும்? ரீட் பண்ணி தான் செக். இப்ப நான் கையை காமிப்பேன், எனக்கு தெளிவா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்? டெஸ்ட்ல போட்ட மாதிரி தானே இப்ப போட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண? வாசி எதை கண்டுபிடிச்சேன்? அத ப்ராஃபிட்டுக்கு மாத்துறாங்க. என்பவர்மெண்ட்டை தான் என்னவா மாத்த போறாங்க? பிசினஸ் மாடலா மாத்த. அடுத்த லைன் என்ன வர போதுன்னா, எப்படி என்பவர்மெண்ட்டை பிசினஸ் மாடலா மாத்துறோம். ரைட். அடுத்த கியூல என்ன பார்த்தேன்? ஃபெமினிசம் அக்செப்ட் பண்ணவங்க இன்ஜஸ்டிஸ் இன்செக்யூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ், தீஸ் ப்ராடக்ட்ஸ் எது எனக்கு மைண்ட்ல இருக்குன்னு எப்பவுமே பேட்ரியார்கிய கலெக்ட் என்ன எந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்க? ப்ராடக்ட் கீழே பார்த்தோம், எந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்க? ஃபெமினிசம் தான் பெருசு, ஃபெமினிசம் முக்கியம் அப்படின்னு ஃபெமினிசம் பேஸ்ட் ப்ராடக்டா விற்கிறாங்க. அப்ப இவங்க ஃபெமினிசம்க்கு சப்போர்ட் பண்ற பெண்கள்லாம் என்ன பண்றானுங்க? அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி என்ன நினைக்காங்க? நம்ம வேலையை பார்க்கிறோம். எதுக்கு? பேட்ரியார்கிய ரிமூவ் பண்றது, சரியா? ஆணாதிக்கத்தை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வேலையை பார்க்கிறோம் இவங்க நினைக்கிறாங்க. இங்க எனக்கு க்ளூவா இருந்தது டூயிங் தேர் பிட்ஸ், தீஸ் ப்ராடக்ட்ஸ். டூயிங் தேர் பிட் வச்சு இங்க பாருங்க, டூன்ற வார்த்தை இருக்கு, இங்கே டூ இருக்கும். டூயிங் தேர் பிட், டூ குட். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு சேர்க்கவே கூடாதுங்க. எப்பவுமே போக போக என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சேர்த்துக்கிட்டே வரணும். கியூ அண்ட் பி சேர்த்துட்டேன், கரெக்ட்னு எனக்கு தெரியாது. ஆருக்கு போகும்போது என்ன பண்ணேன்? they are being taken advantage of. இவனுக்கு யாரும் கண்டுபிடிக்கணும்ல, தே தான் யாரு? இது தேனா யாரு? தேனா யாருங்க? விமென் தான். விமெனுக்கே ரியலைஸ் பண்ணல என்னது, அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறாங்க, அதே மாதிரி விமெனை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. என்ன எக்ஸாம்பிள்? ஃபுட் செயின்ஸோ கார்பரேஷன்ஸோ என்ன சொன்னானுங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டை கொண்டு வந்துட்டு நீங்க பெண் அடிமையிலிருந்து உங்களை விடுதலை கொண்டு வரோம், கிச்சனை விட நீங்க முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வந்தாங்க. இங்கேயுமே விமெனை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி மச் லைக் இதே மாதிரி இப்போ ஒரு கதை சொல்றாங்கல்ல, அதுல என்ன பண்ணிட்டாங்க? அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ரைட்ஸ் என்ன பண்ண? ஆற வாசிச்சுட்டு என்ன பண்ண? எம்பவர்மெண்ட் இன்டு அ பிசினஸ் மாடல். அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த கதை என்ன இருந்துச்சு? எம்பவர்மெண்ட் டு பிசினஸ் மாடல் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? இதே மாதிரி இங்க பண்றாங்க. இந்த என்பவர்மெண்ட் டு பிசினஸ் மாடல் தான் என்ன பண்றாங்க? இங்க
எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முடிஞ்சிட்டு ரைட். எஸ் வாசிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு ஃபெமினிசம் எக்ஸெப்ஷன் கிடையாதுன்னா ஃபெமினிசம் பத்தி இனிமேல் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. கடைசியா டி வாசிக்கும் போது ப்ராடக்ட்ஸ்னு வந்த உடனே சொருகி விட்டுட்டேன். எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவுல டி போட்டாச்சு. கியூ கண்டிப்பா வாசிக்கணும் ஃபிக்ஸடுனாலும். திஸ் லெட் டு a cultural shift that redefine cooking as outdated. கண்டிப்பா தெரியும். கியூக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறது உடனே காமிச்சிருவான். ஆர் கிச்சன். இப்ப நம்ம சொன்னதை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டா மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணணும். ஈஸியா வந்து ஃபாஸ்டா மைண்ட்ல நம்மளுக்கு ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது, ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியல, அதனால வர மாட்டேங்குது. மற்றபடி இந்த பேராஜம்பிள்ல தப்பா போடுறதுதான் கஷ்டம்னு எனக்கு தெரியுது. எல்லாமே பேரா ஜோடி ஜோடியா சேருது. சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. கரெக்டா? சென்டென்ஸ் பெருசா இருக்கு ஒரு பிரச்சனை. இன்னொன்னு சென்டென்ஸ் தீர மாதிரி இல்லை, இது ஒரு பிரச்சனை. கட் பண்ணிடுங்க. கிளாஸ்லாம் ஆக்சுவலா ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டு நான் தான் வித்தக்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி வித்தக்காரங்க உங்க கூட பரிசையில் எழுதுவாங்க. 6 சென்டென்ஸ் இருக்கா? இந்த வாசிக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எப்படி பேராஜம்பிள்னா போடுவேன்? எல்லாம் பெரிய பெரிய சென்டென்ஸா வேற இருக்கு. கரெக்டா? வாசிக்கே 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எப்படி பேராஜம்பிள் போடுவேன்? போடவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் ஓடுறதுலே பதட்டம் வந்துடும். ஃபாஸ்டா வேற வாசிப்போம். நம்ம எதுக்குன்னே தெரியாது. இங்கிலீஷ் வார்த்தைகள் மட்டும் அடுத்தடுத்து போட்டு ஃபாஸ்டா வாசிச்சு போயிடுவோம். புரியுதலே இருக்கு. எடிட்டோரியல்லாம் இந்நேரத்துக்கு நீங்க வந்து எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சம்மரி எழுதிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு 50-60% பிரச்சனை சரியா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஏரியால தான் சிக்கல் வரும். நீங்களே